ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெட்ஜெரி கேமிங். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக ஷார்ட்ஸான்னு சொல்ல தெரியல, ஆனால் கேம் வந்து மஜாவாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரிக்கெட் கேம், ஓகேங்களா? கேம் பேர் வந்து கிரிக்கெட் லீக். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இது வந்து சும்மா எந்த கேமே கிடைக்கல, அதெல்லாம் வந்து ஃபன்னுக்கு வந்து போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எது இதுதான் நானா ஒரே ஒரு ஆளுங்க. நான் எப்படி ஒரே ஒரு ஆள் விளையாடுற ஸ்டார்டர் பார்ப்போம். அங்கேயே தான் செட் பண்ணுறான். ஓகே, இந்த கேம் வந்து ரொம்ப வந்து ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 6 ராவணமாவண்டா டவ் 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 ஒத்தையில் நிற்கிறேன் அம்மண்டான்ட்டு பார்த்தீங்கன்னா போய் 6 அடிச்சிட்டேன். ஓகே, அப்புறமா மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இயர்லி இதான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும், அதான் வந்து இப்படி ஆகிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கோங்க. இது 4 or 6 4 கருமோ புதுஸ்டான். சரி பார்ப்போங்க இந்த கேம் வந்து எப்படி போகுதுன்னு. இங்கே செட் பண்ணியிருக்கான். டி சரிங்க. ஓகே, அது வந்து இங்கே நடா இது. சரி பார்ப்போம் அடிக்கிட்டுதானே போடு. பர்ஃபெக்ட் 6. சரியான 6, 14 ரன்னு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து 3 சப்ஸ்கிரைபர் தாங்க வச்சுருக்கேன். எனக்கு மனசு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு வந்து ரீச் பண்ணலான்ட்டு. இவன் வேறு ஸ்லோவாக போடுறான் பிக்காளி பையன். சரிங்க, இது யார்றாங்க எத்தனமாக போடுவாங்க போல இருக்குது. சரி பார்ப்போம். டேய் இப்படி மாற்றிட்டே இருந்தா அப்புறம். சரி இருங்க, நான் அடிப்பேன். வேண்டாமா வேண்டாம். ஐயோ இல்லையா ஒன்றுமே. ஒன்றுமே இல்லைங்க. அது நின்றோன்னு சொல்லான்னு வந்தடா யாராவன். சரி, இது வந்து வீடியோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். இது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சு போவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய பவுலிங்கை பாருங்கள், நல்லா வெறித்தனமாக போடுவேன் பாருங்கள். சரி பார்ப்போம் எப்படி போதுனே. போடு. என்னடா அடிச்சிட்டான். யாருன்னா பிடிங்கடா. அது நின்றுச்சு, வேஸ்ட்டு. ஆனால் 3 இல்லைனா 2 ரன் வச்சுருவான். 3 சொல்ல. இது வந்து ஏன்னா இப்படி வந்து வைக்கணுங்க, வச்சு இந்த சைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா இது போதும்னு நினைக்கிறேன். வச்சிருவானா போதுமான்னு தெரில. பாருங்க டொக்கு வைக்கிறான். சரி டொக்கு தானே. ஓகே, 1 இல்லைனா 2 ரன் எடுத்துருப்பான். 2. ஓகே, நான் வந்து கெஸ் பண்ணுன்னு வந்து கற்றுக்கிட்டேங்க. அந்தமாரி வந்து கேம் வந்து ஈஸி. போடு. ஓகே, நவுண்டா பார்த்தீங்களா கடைசி நேரத்தில். போல்டு அடிக்கலான்னு பார்த்தேன் அவனை. சரி, நான் வந்து மேட் கிரானியில் வந்து இந்த கார் எஸ்கேப் வந்து முடித்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நல்லா வந்து யூஸ் போயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மேட் கிரானிலேயே வந்து ஹெலிகாப்டர் இல்லைன்னா ஓகே சொல்லிகிட்டு இருக்கும்போதே போல்டியா ஹெலிகாப்டர் அப்படி இல்லைன்னா அது என்ன எஸ்கேப் அது எதுவும் சொல்லுவாங்களே, அது என்ன எஸ்கேப்பு? இந்த எஸ்கேப் பேர் ஏதோ வருமே. அந்த எஸ்கேப் பேர் வந்து ஹெலிகாப்டர் இல்லைன்னா ட்ரெயின் எஸ்கேப் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். இதான் வந்து லாஸ்ட் மேட்ச்சு. இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். எதுவுமே போடுறது இல்லைன்னு தான் வந்து இதை வந்து போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நாங்கள் வந்து வெளியே போகிறோம், ஊருக்கு போகிற மாதிரி ட்ரிப்பு மாதிரி. போடு. ஓகே தானே அது? சரி, இது ஒன்று 4 பவுண்ட்ரி. பவுண்ட்ரி போ. கிளம்புங்கடா. 2 பேர் வந்து தண்டம் 2 தலையை செஞ்சுனுங்கிறானுங்க. சரி பார்ப்போம். நோத்துவானா? நோத்திட்டான். நன்றிடா பைலை. போடு. அப்பா என்னடா அடிக்கலான்னு பார்க்கும் போதெல்லாம் இப்படி அடங்கு. அது 4 போகும்னு எதிர்பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3 ரன் பரவாயில்ல, 7 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ட்ரிக்கு வந்து கற்றுக்கிட்டேன். சரி, ட்ரிக்கு வந்து கற்றுக்கிட்டேங்க. டூ லேட். சரி, இது வந்து லாஸ்ட் மேட்ச்சு. சரி, இது வந்து லாஸ்ட்டு பாலு. என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அப்புறமா மறக்காமல் இப்போவாச்சும் வந்து லைக்காக போடுங்க. போடு. குட்டு தானா? நான் 4 இல்லை பிடிச்சிருவானுங்க. புஷ்டான். எங்கேருந்துடா வந்த? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் ஐயோ பவுலிங் இருக்குங்க, மறந்துட்டேன், சாரி. ஓகே, வீடியோ வந்து முடியல.
பவுலிங் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. போடு. போல்டா இல்லை அச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். இப்படி அடிச்சிட்டாங்க. சரிங்க, இப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. பர்றா எகிரி பிடிச்சான் எங்கள் டீமால். அங்கே நிற்கிறாயா அவன் பார்க்குவாய. சரி, வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்கு போதே, அது ஒன்று மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்ட விட்டேன் போச்சு. போல்டே இல்லை. அது போல்டு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் க்ரீனில் தான் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்பா போல்டாக அடிச்சிருவாங்க. அப்புறங்க அடிச்சிட்டாங்க. கேட்ச் அப்பாரா 4 ஓகே 8 தாங்க அடிச்சிருக்காங்க. இன்னும் 10 அடிக்கணும். போடு. சரி, விக்கெட்லாம் ஆக மாட்டான். அதுதாங்க அவன் பாருங்க அடிச்சிட்டே இருக்காங்க. அப்புறங்க 2வது 4ங்க. இல்லைடா 12 அடிச்சிட்டான். வின் ஆகிடுவான் போல இருக்குது. இது வேலைக்காகாது. சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி வச்சுட்டு தூக்கி ப்ளூவில் வந்து வச்சுருக்கேன். இது போல்டு ஆகாது. ஏன்னா வந்து வேறுங்க முன்னாடி அப்புறங்க தூக்கிட்டாங்க. புட்றா அப்போ தலைவன்டா சோக்குடா நீ. இன்னும் 3 அடிச்சா வின் ஆகிடுவாங்க. போடு. ஐயோ அவுட் ஆகிடு 3 அடிச்சா வின்னு. பூங்கையா அவள்தாங்க அவன் வின்னுங்க. அவன் அவள்தான் 3 அடிச்சிட்டு இருப்பான். 2 ரன். நான் தான் வின்னு. பால் முடிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெரி. பாய். அப்புறமா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.